தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா சார். ரொம்ப ஒரு சூடான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல டெல்லியிலிருந்து பேசுறீங்க. முதல்ல தமிழக பயணம், பிரதமர் மோடியுடைய தமிழக பயணம் எப்படி பார்க்கறீங்க? என்ன பிளஸ் என்ன மைனஸா பார்க்கறீங்க? இல்லையா, இங்க டெல்லியிலேருந்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து தமிழகத்து மீதும், தமிழ் பண்பாடு மீதும், தமிழ் கலாச்சாரம் மீதும், தமிழோட ஆன்மீகம் மீதும் மத்திய அரசுக்கு, குறிப்பிட்டதாக பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பற்று இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்க காசி தமிழ் சங்கமம், அதுக்கு பிறகு இது உங்களுக்கு சௌராஷ்டிரா சங்கமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே நெரேட்டிவ் தான். அதாவது உங்களுக்கு மத்திய அரசை பொறுத்தும் பிஜேபி பொறுத்தும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது நேற்றுக்கு அரியாரூர்ல நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது அதே கன்வே பண்ணிட்டு, அண்ட் பிரதமர் பாருங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏதாவது ஒரு பெரிய அரசியல் மெசேஜ் கொடுப்பாருன்னு. ஒன்றும் அரசியல் மெசேஜ் ஒன்றுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலாச்சாரம். ஆனால் அதுக்கு அடிப்படை கீழே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கலாம். என்ன, நீங்க என்னதான் குறை சொல்லுங்க பிரதமரை பத்தி, இல்லை பாஜக பத்தி, இல்லை அது தமிழ்நாடுக்கு எதிர்த்து இருக்கிறது, தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு எதிர்த்து இருக்கிறது, இது ஒரு திராவிட இதுக்கு எதிர்த்து இருக்குன்னு என்னதான் இது பண்ணாலும் தொடர்ந்து அவர் தரப்புலேருந்து வர்றது ஒரே மெசேஜ் தான். இதுதான் மெயின் பொலிட்டிக்கல் மெசேஜ். அதை தவிர்த்து ஏன்னா அடுத்த ஆண்டு தமிழ்நாடு தேர்தல் இருப்பதாகவும், அதாவது அப்புறம் அடுத்தது இந்த புதிதாக எல்லாருக்கும் ஒரு அட்டாக் பண்ற போக்கஸ் என்னன்னா அதிமுக பாஜக அலையன்ஸ். ஸோ அந்த இதுல இருக்கும் பொழுது என்னன்னா இப்போ இபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இனிமே அவர் ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஹி ஒன்ட் பி அப்பாலஜிட்டிக். அதாவது பாஜகவோட கை கொடுத்துட்டோமே இத்தனை நாளா என்ன ஒரு மெசேஜ் தான், அவர் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க போய் பார்க்கலாமா, நீங்க போய் உள்துறை அமைச்சரை பார்த்தா தப்பு இல்லையா, அது ஒன்றும் சரிதானா, நாங்க போய் கேட்டாதான் காலில் விழுந்தோமா. அதாவது அவர் ஒரு டிஃபென்சிவ்ல இருந்தார் பாருங்க. அது நேத்திக்கு பிரதமரோட இந்த 2 ஃபங்க்ஷன், தூத்துக்குடி ஃபங்க்ஷன் அப்புறம் அரியாலூர் நடந்த 2 ஃபங்க்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல அதிமுக கேடர் மத்தியிலும் ஒரு மெசேஜ் போறது. அதாவது இந்த அலையன்ஸை நீங்க இனிமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அலையன்ஸை வச்சுட்டு எதிர்கட்சிகளோட ஒரு முக்கியமான ஒரு அலையன்ஸ் என்று சொல்லிட்டு போனங்கிறது தான் பிரதமரோட பெரிய மெசேஜ். சரி. ஆனா நீங்க சொன்னீங்க, அதாவது அவர் பொதுவா பேசினார் இருந்தா கூட மத்திய அரச சோழர் பேரரசோட ஒரு பெரிய கம்பேரிசனே கொடுத்துட்டாரு. உண்மையிலே அப்படிதான் இருக்கா? அப்ப எப்படி இருந்தாங்களோ அந்த அளவிற்கு மத்திய அரசோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? அதாவது இந்த கேள்வியை எப்படி கேட்குறீங்க? சோழ அரசருக்கு கொடுத்த மரியாதையை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காரு கேக்குறீங்களா? அதாவது சோழ பேரரசு பண்ண பல விஷயங்களை இந்த மத்திய அரசு செய்திருக்கிறது, அந்த ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரதமர் சொல்றாரு. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இருக்கா? அந்த கம்பேரிசன் கரெக்டான்னு கேக்குறேன். இல்லைங்க, சோழ அரசு ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறது பல வரலாறுல இருக்குது. அதாவது மக்களுக்காக செயல்பட்ட ஒரு ஆட்சி இது. அது 1000 ஆண்டு காலமாக ஒரு மன்னர் ஆட்சி. இப்ப அவர் சொல்வது என்னன்னா மக்களுக்காக, மக்களோட நலனுக்காக, தேசத்தோட வளர்ச்சிக்காக, தேசத்தோட ஒற்றுமைக்காக, அந்த இதுல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. முதல் முறையாக மத்திய அரசு மோடி ஆட்சியில இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு கலாச்சார இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரதிபலிக்க இருக்கிற ஒரு முயற்சி, இந்த மாதிரி முயற்சி பின்ன நடக்கலன்னு அவர் சொல்றாரு. சரி.
இல்ல இவரும் வந்து சிலைகள் நிறுவப்படும் இப்ப ராஜேந்திர சோழனுக்கும் வந்து ராஜராஜ சோழனுக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. வந்து அதே பாலிடிக்ஸ் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம்ல. இப்ப திமுகவுல அரசுல சார்பில் சிலைகள் வைக்கும் பொழுது கேள்வி எழுப்புறோம். இப்ப இவரும் அதே இங்க இங்க ஆல்ரெடி ராஜராஜ சோழனுக்கு வந்து இருக்கலாம். இங்க தஞ்சாவூர்ல அவருக்குரிய மரியாதைங்கிறது கொடுக்கப்பட்டுட்டு தானே வருது. இப்ப எதற்காக புதிதாக சிலைகள் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்ல மத்திய அரசு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை தவிர்த்துட்டு செல்ல வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்ப வந்து வருது. இப்ப அதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அத டெல்லியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இப்ப பாருங்க, கேவடியான்னு ஒரு ஊர் இருக்குது குஜராத்ல. இப்ப இந்த ஊரை பத்தி ஒரு 5 ஆண்டு காலமா இத பத்தி ரொம்ப எல்லாரும் பேசப்படுற ஊரு. அங்க வந்து உல்லாச பயணிகள் அதிகமா போய் ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே மிக ஒசரமான ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு சர்தார் பட்டேலுக்காக. இப்ப குஜராத் மாநிலத்துல பட்டேலுக்கு பல சிலைகள் இருக்கிறது. பல ஊர்ல பல மெமோரியல் இருக்குது. சௌராஷ்டிரை சேர்ந்தவர் சர்தார் பட்டேல். பல இது இருக்குது. ஆனா கேவடியால அது வந்த பிறகு அந்த இடமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நர்மதாவோட அந்த இதுல இருக்குது, அங்க ஒரு பெரிய லேக் இருக்குது. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்தாச்சு. அந்த இடத்துல அந்த இடத்தோட பொருளாதாரம் மாறி போச்சு. சர்தார் பட்டேலுக்கு த டாலஸ்ட் ஸ்டாச்சு அங்கதான் இருக்குது. இப்ப எல்லாரும் கேட்கலாம் அதே கேள்வி, எந்த அது ஸ்டாச்சு தேவைப்பட்டுதா இது பட்டுதா? பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோக்கலா மாறி போச்சு. அதுல ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா சர்தார் பட்டேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல. காங்கிரஸ் ஆட்சியில எப்போதுமே காந்தி குடும்பத்துக்கு தான் கிடைச்சது. நேருவுக்கு, இந்திரா காந்திக்கு, ராஜீவ் காந்திக்கு. அது அடிப்படையா பிஜேபி சொல்லிட்டு வர ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல. அதுக்கு நீங்களும் பார்ப்பீங்க, எத்தனை இந்திரா காந்தி பேர்லயும் ராஜீவ் காந்தி பேர்லயும் நேரு பேர்ல இருக்கும், அவ்வளவு வேற எந்த தலைவர் மீதும் கிடையாது. அதை ஒரு ரெக்டிஃபை பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டாச்சு வரப்பட்டது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து அது இப்ப கங்கை கொண்ட சோழாபுரம் இருக்கட்டும், கங்கை கொண்ட இதுவா இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூரா இருக்கட்டும், இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த என்டையர் தஞ்சாவூர் பெல்ட்டுக்கே, நான் சொல்றது கிரேட்டர் தஞ்சாவூர் சொல்லுவாங்க, இந்த பெல்ட்டுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பண்றதுக்கு பெரிய அட்ராக்ஷனுக்கு இது 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 அவர் இங்க தமிழ்நாடு மக்களுக்கு சோழ ராஜாக்களை பத்தி நல்லா தெரியும். இப்போ வட இந்தியாவில் இந்த மெசேஜ் போகும்போது, ஆல் இந்தியா போகும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆயிடும். இப்ப இதுவரையில என்ன மகாபலிபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் இப்படி இருக்குது. இன்னும் புது புது இடங்கள் வருது. அண்ட் டூரிஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா பிரதமர் எப்போது என்ன சொல்றாருன்னா, டூரிசம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டியா பார்க்கணும். அதுல வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு தனி அட்ராக்ஷன் கிளம்பும் தென்னிந்தியா வட இந்தியாவில இருந்து. ஏன்னா வட இந்தியர்களுக்கு நம்ம தென்னிந்தியா கலாச்சாரம் தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கோயில் இருக்குதா? இப்ப பிரகதீஸ்வரர் ஆலயம் பாருங்க, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா யுனெஸ்கோ லிஸ்ட்ல இருக்கு, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி புது புது இடங்கள்ல வந்து புது புது இடங்கள்னா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். ஆனா ஒரு ஆல் இண்டியா மேப்ல, வேர்ல்டு டூரிஸ்ட் மேப்ல கொண்டு வரதுக்கு பிரதமர் எப்போதுமே இது நம்ம இந்திய அரசு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற இதுல அடிப்படையில பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இந்த மெசேஜ், எக்கனாமிக் மெசேஜ் தான். இதுல அரசியலே இல்லையே கேட்டாலும் அரசியல் இருக்குது. என்ன அரசியல்? பிரதமர் தரப்புல இது காமிக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு, தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சிக்கு, இப்ப தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணணும். அது பிரதமர் எல்லா மாநிலத்துக்கு சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு பிளஸ் பாயிண்ட், இதெல்லாம் தான் பிளஸ் பாயிண்ட்ஸ். அதே நேரத்துல தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதியை வந்து அவர் தூத்துக்குடியில மென்ஷன் பண்றாரு. 3 லட்சம் கோடி நாங்க கொடுத்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட 3 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உடனே சிதம்பரம் அவர்கள் அதற்கு கவுண்டரும் பண்றாரு. அப்ப என்ன வருஷம், இப்ப என்ன வருஷம்? அப்போ உங்களுடைய பட்ஜெட்டே அந்த அளவுக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருச்சு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகரிச்சிருச்சு. அப்ப நீங்க கொடுக்கிற அந்த நிதியை வந்து 3 மடங்கு இல்லாம அது எப்படி இருக்கும்? இதை எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க கேக்குறாரு. நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்விங்க. ஆனா ஒண்ணுமே கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் அது. ஒண்ணுமே செய்யல, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எங்களை ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை, எங்களுக்கு ஒரு ஸ்டெப் அதர்லி ட்ரீட்மெண்ட், அதுக்கு கவுண்டரா சொல்றாரு. நாங்க நிறைய பண்ணிருக்கோம், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் எப்போ போது எடுத்து சொல்றாரு. ஏன்னா ஒண்ணு இப்ப பாருங்க, தேர்தல் வரதுனால
இந்த 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் மோடி அரசு வந்த பிறகு ஒண்ணுமே தமிழ்நாட்டு கிடைக்கலன்னு தானே இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு அரசியல் நெரேட்டிவ் போயிட்டு இருக்கு. அவர் எப்ப வரும்போது ஒரு பட்டியல் எடுத்துட்டு வருவாரு. அவருன்னு இல்ல, மத்திய அரசுல யார் வந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் அதை எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல் நேரத்துல குற்றச்சாட்டுக்கு கவுண்டர் குற்றச்சாட்டு. அதாவது இவ்வளவு நாங்க கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க. அதனால்தான் பாருங்க இவங்களும் என்ன சொன்னாங்க, திமுக தரப்புல நாங்களும் மனு கொடுத்தோம். அந்த மனுல சொன்னோம், சரி இதெல்லாம் நீங்க செய்யறது சரி, ராஜராஜ சோழா ராஜேந்திர சோழா இவாளெல்லாம் பத்தி நீங்க இது நினைவுபடுத்துறது, அவங்களுக்கு முக்கியத்துவம் தருது சரி, ஆனா எங்களோட பட்டியலை இது பண்ணீங்கன்னா அங்கேயும் பாலிடிக்ஸ் வருது. அதாவது நரேட்டிவ் வர்சஸ் கவுண்டர் நரேட்டிவ். ஷாம்லா, சரி, நீங்க வந்து பிரதமருடைய இது தமிழக பயணத்துல அவருக்கான மக்கள் ஆதரவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் வந்து பாக்குறோம், இந்த தடவை ரோட் ஷோ 2 இடத்துல அவர் பண்றாரு. சோ எப்படி பார்க்கறீங்க? அத தமிழக மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா, இல்ல அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தொடர் பாருங்க பிரதமரோட அப்ரோச் என்னன்னா, மத்திய பாஜக அப்ரோச், தலைமை அப்ரோச் என்னன்னா, நமக்கு எவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் சரி, ஆனா தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யணும், தொடர்ந்து மக்களோட டச்சுக்கு வரணும். அந்த அப்ரோச் தான் அவங்க எல்லா மாநிலத்திலும் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் பிஜேபி வளர்ச்சி 1980ல இருந்து பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல அப்சல்யூட் ஜீரோவா இருந்தது. அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க திருப்பி திருப்பி போவாங்க. அப்ப அவங்க எதிர்கட்சி, அவங்க ஜெனரலா ஒரு ஸ்டேட்டை விட்டுற மாட்டாங்க. அந்த இடத்துல தேர்தல்ல அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு வரதோ இல்லையோ, ஓட்டு எண்ணிக்கை ஏறுதோ இல்லையோ, தொடர்ந்து முயற்சி இருக்கு. பாத்தீங்களா, இது ஒரு பிஜேபியோட பெரிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 வருடம் முன்பு பாத்தீங்கன்னா பாஜக பத்தி இவ்வளவு பேசுறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஈவினிங் நீங்க எந்த டெலிவிஷன் டிபேட் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆண்டு இருக்கும். அப்போ எந்த கட்சி ஒண்ணுமே இல்லையோ, எந்த பிரதருக்கு எந்த இம்பாக்ட் இல்லையோ, எந்த கட்சினால எந்த ஆபத்து இல்லையோ, எந்த கட்சினால எந்த அலையன்ஸ்க்கே கூட லாபம் இல்லாத கட்சியை பத்தி ஏன் இவ்வளவு விமர்சிக்கப்படுகிறது? அப்ப எங்க ஒரு இடத்துல பப்ளிக் போக்கஸ்ல வந்துருச்சு. இதுதான் அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த தொடர்ந்து பிரதமர் பயணம், தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இனாகிரேட் பண்றது, அதெல்லாம் காமிக்கப்படுது என்னன்னா, மக்கள் எங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எங்க பக்கம் திரும்ப மாட்டாங்களா? அது எத்தனை நாள் தான் இந்த மாதிரி எங்களை அவங்க ஒதுக்கி வைப்பாங்க? நாங்க போவோம், நாங்க இது செயல்படுவோம். அதை தவிர்த்து ஒண்ணுங்க ஷாம்லா, பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, அந்த திருச்சி விமான நிலையத்துல அந்த இபிஎஸ் வந்து பிரதமரை சந்திச்சு அந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஆப்டிக்ஸ், அது ரொம்ப தேவைப்பட்டது. அது ஒண்ணு. இரண்டாவது, நேற்றுக்கு பேசும்போது அவர் நயினார் நாகேந்திரன் பத்தி ஒரு அப்படி சொன்னாரு பாருங்க. இவரை பத்தி பேர் எடுக்கும்போது நல்ல ரியாக்ஷன் இருக்கு. இது ஒரு விதத்துல ஒரு மெசேஜ். முழுமையாக மத்திய பாஜக தலைமை இப்போது நயினார் நாகேந்திரனோட இருக்குது. அண்ட் இந்த பாஜக அதிமுக அலையன்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அண்ட் வரப்போற பாருங்க, இதுல ஒண்ணு பொலிட்டிக்கல் இல்ல, ஆனா பொலிட்டிக்கல் இருக்குது. அதாவது இது எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும். நம்ம முன்னாடி இருக்கிற கோல் வந்து என்ன, டிஎம்கே திருப்பி வராம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் பார்த்து. சார், நீங்க இபிஎஸ் பத்தி சொன்னீங்க, ஒரு ஆப்டிக்ஸ் இருக்குன்னு. ஆனா அவர் தனியாவே சந்திக்க முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குன்னு கூட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த தடவை அவர் வந்து அப்படி ஒரு சந்திப்பே அங்க நிகழ்த்தல, பிரதமரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனியா சந்திச்சு பேசுற மாதிரியான வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. இல்லையா, அது இருக்கலாம். ஆனா முதல்ல சந்திப்பு இருக்குமா இல்லையான்னு கேள்வி இருந்தது, ஒன்று. ரெண்டாவது, எங்கேயாவது ஓபிஎஸ்க்கு டைம் கொடுத்துருவோன்னு ஒரு பயம் இருந்தது. எனக்கு தெரியும் பல தலைவர்கள் இருந்து மெசேஜ் போச்சு பிஎம்ஓக்கு, எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சந்திச்சிடாதீங்க. அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தரப்புல இருந்து அனுப்பப்பட்டது பிஎம்ஓக்கு. ஏன்னா அவங்க டைம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது இந்த அதுக்கு அங்கேருந்து மெசேஜ் என்ன வந்தது, ஆல்ரெடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டார், இந்த ஓபிஎஸ் விவகாரம் இதெல்லாம் அவங்க உள்கட்சி விவகாரம், இதுல எங்களுக்கு ஒன்னும் சம்பந்தமே கிடையாது, we are with EPS. அந்த மெசேஜ் கொடுக்கதான் நேத்திக்கு பார்த்திருப்பீங்க. அந்த திருச்சி விமான நிலையத்துல அந்த சந்திப்பு எவ்வளவுதான் இந்த சந்திப்பா இருந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல மகிழ்ச்சி இபிஎஸ் அடைந்தாருங்கிறது அவரோட
புன்னகையில இருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ. எத்தனை போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரிலீவ்டா அவர் சந்தோஷப்படுறாரு. ஓபிஎஸ் இனிமே அவ்வளவுதானா? ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ளாதா பிஜேபி? இப்ப பார்த்தா இப்ப பாருங்க, இப்ப ஒன்னும் ஏன்னா இந்த நேரத்துல பாருங்க, இப்ப அவரை வேற பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டாருன்னு தானே வருது. ம், ம். அவர் இல்ல வேற வழி இல்லாம தானே அவரே நம்பி இருந்தாரு. கண்டிப்பா நம்ம இருக்கோம்னு தொடர்ந்து நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கோம்லாம் பேசினாரு. ஆனா இப்படி வந்து அவரு தனித்து விடப்பட்டுட்டாரு. இப்ப அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்ல இல்லையா? அதற்கான காரணம் என்ன? இனிமே இதுதான் ஸ்டாண்டா? பிஜேபியோட ஸ்டாண்டா இதுதான் இருக்க போதா? இல்லைங்க, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இந்த முடிவுக்கு வந்தாங்க. அலையன்ஸ் பண்ணி தான் ஆனோம் இபிஎஸ். ம், எப்ப அந்த அலையன்ஸை வந்து அண்ணாமலை போல தள்ளர்லாம் எதிர்த்தாங்க. எதிர்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது மத்திய பாஜக தலைமை. இல்ல இந்த தடவை நம்ம அலையன்ஸ் பண்ணி தான் ஆனோம். அலையன்ஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா இந்த தடவை அலையன்ஸ் பண்ணலைன்னா, அண்ட் இது முதல் அலையன்ஸா இருக்கணும். இந்த அலையன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை காமிச்சிட்டு டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண முடியும். இல்லைன்னா இது திருப்பி 2024 பாராளுமன்ற தேர்தல் மாதிரி ரிப்பீட் ஆகும். அது ஆகக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த அலையன்ஸ் பண்ண பிறகு, இது ஏப்ரல் மாசத்துல வந்த அலையன்ஸ், மே, ஜூன், ஜூலை, ஒரு 15 நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இது என்ன அலையன்ஸ், அதை வச்சு விமர்சனம், இது சந்தேகம், பாஜக சந்தேகம், அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட், அதுக்கு தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் பேசுவது, இந்த மாதிரியே இருந்தது பாருங்க. அத ஒரு 10 நாள்ல மாறிடுச்சு. இப்ப பாருங்க, அவரும் தன்னோட நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இதுக்கும் நல்ல இம்பாக்ட் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அலையன்ஸ் அந்த இபிஎஸ் ஓட நடைப்பயணத்துல பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்களும் கலந்துக்கிறாங்க. சோ இப்ப இத பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டர்ன் வந்திருக்கு இப்ப ஆப்போசிஷன் அலையன்ஸ்க்கு. இந்த இந்த மூட் இருக்கு பாத்தீங்க, இது ஒரு லிஃப்ட் பண்ணும் மூட. இது கேடருக்குள்ள ஒரு லிஃப்ட் இது. சரி, இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வருவோம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து புதுசா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. என்ன கேள்விகள் சந்தேகங்களை எழுப்புனாங்களோ எதிர்கட்சிகள், அதற்கான பதிலா தெரியலையே. வழக்கமா என்ன சொன்னாங்களோ அதையே தான் திரும்ப அங்க சொன்ன மாதிரி தானே தெரியுது. இல்ல என்ன ஆனா பாராளுமன்றத்துல டிபேட்ல அப்ப பார்க்க போறீங்கன்னா எதிர்கட்சிகள் புதுசா என்ன சொல்றாங்க? எதிர்கட்சிகள்ட்ட புதுசா ஒண்ணும் கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் வைத்த எல்லா குற்றச்சாட்டுக்கும் அங்க பதில். இன்னைக்கு ராஜ்நாத் பேசினது இருக்கு பாத்தீங்களா, இது என்ன கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் பை ராஜ்நாத். அதுல அவர் ஒன்னொன்னா எடுத்து சொன்னாரு. நீங்க ஒரு தடவை கூட கேள்வி கேட்கல, இந்தியா என்ன அச்சீவ் பண்ணிதுன்னு ஒண்ணு கேட்கல, பாகிஸ்தானுக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னு கேட்கலீங்க, டெரரிஸ்ட் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கேட்கலீங்க. நீங்க திருப்பி திருப்பி கேட்கறது எத்தனை விமானம் போச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, 1962ல சைனாட்ட ரொம்ப மோசமா இந்தியா ஒரு நிலைமை வந்தது. அப்ப நாங்க கேட்டோமா, எத்தனை டேங்க் உடைஞ்சு போச்சு, எத்தனை இது உங்களோட பீரங்கி கெட்டு போச்சுன்னா கேட்டோம். இல்ல சார், அந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்கிறதுனால தானே இந்த கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளோட வேலையும் அதானே இல்லையா? இல்ல அது என்னங்க, இதுவரையில் காங்கிரஸ் கட்சி தரப்பில இருந்து எதிர்கட்சி தரப்பில இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லப்படல என்ன ஆச்சு, என்ன அச்சீவ் ஆச்சுன்னு. பாருங்க, ஒண்ணு இந்தியாவோட ஒரு ராணுவ ஆப்ஜெக்டிவ், ஒண்ணு மோடி அரசு. ஆனா விமர்சனம் செய்யும் போது எதிர்கட்சிகளை தனித்தனியே பாக்குறது, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துதான் இது பண்றாங்க. பாருங்க, ஒரு செய்யப்பட்டது அது ஏன் நடந்ததுன்னு. அப்புறம் திருப்பி திருப்பி ட்ரம்ப் மேட்டர் கூட பாருங்க ஷாம்லா, கம்ப்ளீட்டா மறந்துடுறாங்க. அதை பத்தி நிறைவேற்ற கொண்டு, அதாவது மௌனம் சாதிச்சுட்டு இருக்காரு பிரதமர். ஒண்ணுமே பத்தி சொல்லல. ட்ரம்ப் 25 தரம் 26 தரம் சொல்லிட்டார் நான் தான் போர் நிப்பாட்டினேன்னு. ஆனா அது உண்மை இல்ல சொல்லிருக்காரு சார். இப்ப தாய்லாந்து கம்போடியா மேட்டர்ல கூட இந்தியா பாகிஸ்தான் தான் அவரு வந்து இழுத்து பேசி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. இதுவரை மோடி ஒண்ணுமே சொல்லலையா? நீங்க G7 சம்மிட் கனடா போயிருந்த பொழுது, கனடால திரும்பும் பொழுது, அப்ப ட்ரம்போட போன் போட்டு பேசி ட்ரம்ப்டிலே சொன்னதாக வரலையா? ஆதாரபூர்வமா ஒண்ணு இல்ல. அவர்கிட்ட ட்ரம்ப்டே சொன்னாரு, நாங்க தான் நிப்பாட்டினோம், இதான் அவங்க எங்களை கேட்டாங்க போறோம்னு. அண்ட் எங்களை பொறுத்து மட்டும் ஆபரேஷன் சிந்தூரோட என்ன இனிஷியல் ஆப்ஜெக்டிவோ நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். இத மோடி தானே சொன்னாரு. அத அவர் ஒண்ணுமே சொல்லாத மாதிரி ஏன் இவங்க இது பண்றாங்க? ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு விஷயம் பாருங்க, பேல்காம்ல அங்கதான் சிதம்பரம் இப்ப மாட்டின்னு இருக்காரு. பேல்காம்ல வந்தவங்க எல்லாம் அவங்கள ஒண்ணு நீங்க பிடிக்கவே இல்லைன்னாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இப்ப தற்சமய பிரேக்கிங் ஸ்டோரி என்ன,
பேல்காம்ல யாரு வந்து அந்த பாகிஸ்தான்ல வந்த டெரரிஸ்ட 3 பேர், ம், அதுல முக்கியமா இருக்கிறவங்களோட பிரெயின் சைல்ட் மூசா, ம், மாஸ்டர் மைண்ட் சொல்றவங்கள அவங்கள சேர்த்து 3 பேரை இப்ப சுட்டு கொண்டுட்டாங்க. ம். அவங்ககிட்ட பல விஷயங்கள் கைப்பற்றிருக்காங்க. ஹை குவாலிட்டி சைனீஸ் எக்யூப்மெண்ட், ஹை குவாலிட்டி சைனீஸ் டிரான்ஸ்மிட்டர்ஸ். இது அதாவது இது இது ஒரு கோயின்சிடென்டலா இருக்கு. நான் இந்த விவாதம் ஆரம்பிக்கிறது, இந்த விவாதத்துல அவங்க கேள்வியே இதுதான். நீ யாருமே ஒண்ணும் பிடிக்கல, யாருமே பிடிக்கல. இல்ல இதுல கூட ஒரு டைமிங் இருக்கா? வந்து இந்த விவாதம் நடக்கும் பொழுது இந்த இது நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி இதுக்குள்ளேயும் ஏதாவது இருக்கும்னு எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல அவங்களுக்கு பாருங்க, நம்ம ஏதோ பாயிண்ட் வச்சிருந்தோம், பாயிண்ட் போயிடுத்துன்னு வேணா யோசிக்கலாம். ஆ. பட் அது இப்போ சாதாரணமா கேட்டீங்கன்னா ஆர்மி ஆபரேஷன்ஸ் எப்படி டைம் பண்ண முடியும்? ஏன்னா தொடர்ந்தாங்க அவங்க தேடிட்டு இருக்காங்க, வலை போட்டிருக்காங்க, அவங்கள வேட்டையாடிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஏப்ரல் 22லேருந்து நடக்கிறது இது. பல பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் இப்ப லேட்டஸ்ட் மாஸ்டர் மைண்டு. இதுக்கு முன்னாடி பல ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கு உங்களுக்கு சவுத் காஷ்மீர்ல. அப்புறம் இந்த நேரம் ஷாமலா ரொம்ப முக்கியம். ஏன்னா அமர்நாத் யாத்திரா நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஆமா. அதனால வேட்டை ரொம்ப தீவிரமா நடக்கிறது, அது சவுத் காஷ்மீர்ல. ஏன்னா இந்த அமர்நாத் யாத்திரா மேல ஒன்றும் தாக்குதல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இதுல முழு அட்டென்ஷன் நடக்குது. நாளைக்கு எதிர்பார்க்கப்படுறது பிரதமர் இதுல பேசுவார்னு. சரி. ஆனாலும் இப்ப 2 கேள்விகள் தான் எதிர்க்கட்சிகள் வைக்கிறத மேஜரா வைக்கிறாங்க. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அதற்கு வந்து பதில் இருக்க மாதிரி தெரியல. இன்னொன்னு இந்த பாதுகாப்பு குறைபாடு பற்றிய கேள்வி. எப்படி இவங்க வந்தாங்க? ஏன்னா அந்த இத வந்து நம்ம ஏன்னா அத அடைச்சாதான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வா இருக்க முடியும். அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதற்கான பதில் கிடைத்ததா இன்னைக்கு ராஜ்நாத் சிங் பேசினதுல? இல்லைங்க, அது அவங்களே ஒத்துண்டாங்கல்ல. முதல்ல ஆப்போசிஷனை பிரீஃப் பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க, இங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ல தான் சம்பவம் நடந்ததுன்னு. இங்கே சொல்லப்பட்டது. ஆல் பார்ட்டி மீட்டிங் முதல் பிரீஃபிங் நடந்து பாத்தீங்களா? அதாவது இது மேலேயே பஹல்காம் அட்டாக் மேலேயே ஒரு பிரீஃபிங்லேயே ஒத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஜம்மு காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவும் சொன்னார், இதுக்கு காரணம் அவருக்கு பின்னாடி போய் நீங்க ஒளிஞ்சுக்காதீங்க அப்படின்னு தான் இப்ப பேசுறாங்க. அது கரெக்ட். அதுல தருண் கோகோய் ரொம்ப எதிர்கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவர் நல்லா எடுத்து சொன்னாரு இன்னைக்கு தருண் கோகோய். நீங்க அதை எப்படி நீங்க விட்டீங்கன்னு. இப்ப அதாவது அது இவங்களே ஒத்துக்கிறாங்களே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா இங்க பாருங்க, ஒரு இடத்துல 1000 பேர் சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க, அங்க ஒரு போலீஸ்காரன் கிடையாது. அது அந்த அப்ரோச் ஏரியா பாத்தீங்கன்னா அது ஈஸியா நடந்துதான் போனோம். அது சில பேர் குதிரையில போவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி செக்யூரிட்டி ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அதை வந்து டூர் ஆபரேட்டர்ஸ் பிளேம் பண்ற தப்புன்னு அது இன்னைக்கு எடுத்துக்காங்க. அது நல்ல பாயிண்ட். இது எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். அது ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். ஆனா ஒண்ணு சொல்லுவேன் ஷாம்லா, அவங்களோட வீக்கஸ்ட் இருக்கு, அவங்க ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க. எவ்வளவு பிளேன் சேதம் அடைஞ்சுன்னு எந்த போர்லயுமே உங்களுக்கு எங்க டீடைல்ஸ் வந்து சொல்லுங்க. கார்கில்ல வந்ததா? 1971 வார்ல வந்துச்சா? அதை விட ஒரு முக்கிய பாயிண்ட் ஷாம்லா, இன்னைக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து எழுப்பப்பட்டிருக்கு. ராஜ்நாத் சொன்னாரு, அவங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் பொறுத்துட்டோம். நம்ம பொறுக்க அவங்க தாக்குதல் அதிகமாயி போச்சு. ஆகையால் 2008ல மும்பையில அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்களே, 167 பேர் செத்து போனாங்க. அதாவது 26 நவம்பர் நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க. அந்த சம்பவத்துல வந்து 2008ல அப்போ வந்து நம்ம ராணுவ தளபதிகள்லாம் சொன்னாங்க, இதை நம்ம மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு பாகிஸ்தான் அப்ப மன்மோகன் சிங் வேண்டான்ட்டாரு. ஏன் வேண்டான்னு சொன்னாரு? சோனியா காந்தி சொன்னா இதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். அப்பவே நம்ம பின்னாடி போயிட்டோம். அதையும் சொல்றாங்க. அப்ப நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்த பிறகுதான் ஆரம்பிச்சது பதில் தாக்குதல்ங்கிறது. இல்ல அவங்க சொல்றாங்க தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது மோடி அவர்கள் ஆட்சியில தான் நடக்குது. வந்து உரி ஆகட்டும், பஹல்காம் ஆகட்டும், வரிசையா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. அப்ப மும்பை இது ஒண்ணுமே நடக்கலையா? ஒரே இதுல 167 பேர் செத்தாங்க. அதுல பல ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், இஸ்ரேலிஸ். அதாவது பாருங்க, நம்ம அப்ரோச் என்னவா இருந்ததுன்னா, பாலிசி மாறப்பட்டது 2014க்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி பாலிசி என்னன்னா, சரி
அது விட்டுருவோம், அது பெருசு பண்ண வேண்டாம். ஒரு தடவை பாருங்க, பார்லிமெண்ட் அட்டாக் போது கூட வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த பொழுது இத முன்ன அரசுனா அதுல வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணோம், பார்டர்ல நம்ம துருப்புக்களை குவிச்சோம். ஒரு வார்னிங் மாதிரி போச்சு. அப்பவே தோணித்து, ஓஹோ இப்பவே போர் வர போறதோன்னு. ஆனா இப்ப பாருங்க 2001 இருந்து 2025 இப்ப பேசுறோம் நம்ம. இதுல எவ்வளவு மிலிட்டரியோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு மாறி. இப்ப நீங்க பாருங்க, பெரிய டைரக்ட் போர் கிடையாது. இப்ப இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் ஒரு யூனிக் போர். இது போர்னா என்ன, அதாவது உங்களுக்கு நிஜமாவே துருப்புக்கள் அந்த பக்கம் போனோம்னு அவசியம் இல்லை. இப்ப புதுவிதமாக டெக்னாலஜி மூலமாக, ட்ரோன் மூலமாக இந்த போர் டாக்டரினே மாறி போயிடுத்து பாருங்க. சரி. இல்ல, அதாவது எதிர்க்கட்சிகள் பேசுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட மொழியில பேசாதீங்க அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்றதும், வந்து சிதம்பரம் அவர்கள் ஒண்ணு சொன்ன உடனே வந்து இஸ்லாமாபாதோட வக்கீல் மாதிரி நீங்க செயல்படாதீங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சிக்கு ஏன் ஒரு இப்ப ஆரம்பமே நீங்க பிராண்டிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொன்னாலும் அப்ப அவர்கள் வந்து அப்படித்தானே யோசிப்பாங்க. நம்மளே இப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க, அப்ப இவங்க பதில் சரியா கொடுக்க போறது இல்ல, இது கன்வின்சிங்கா இருக்க போறது இல்ல, அதனாலதான் இந்த பிராண்டிங் அப்படித்தானே இத பார்க்கணும். ஏன்னா எதற்காக முதல்ல வந்து எதிர்க்கட்சியினரை பிராண்ட் பண்றாங்க? இல்லைங்க, பிராண்டிங் இவங்க பண்ணல. எதிர்க்கட்சிகள் எது சொன்னோடனே பாகிஸ்தான் அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்க. உங்க ராகுல் காந்தியே சொல்றாரு, உங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, பாகிஸ்தான் மீடியாலையும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தான் உங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க டெலிவிஷன்லயும் மீடியால ஹைலைட் ஆச்சு. அரசும் எதிர்க்கட்சிகளும் இந்தியாவில் வெவ்வேறு மாதிரி பேசுகிறது அப்படின்னு அதை எடுத்து ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சது பாகிஸ்தான். அது இவங்களுக்கு பாஜக அதை எடுத்து காமிக்கிறாங்க. பாரு, நீங்க சொன்னதுதானே அவன் சொல்றாங்க, நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறீங்க. சோ பிராண்டிங் வந்து கேட்டீங்கன்னா, பிராண்டிங் நம்ம இந்திய அரசு பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இவங்களுக்கு பாருங்க, அவங்க தான் சொல்றாங்க பாருங்க, கரெக்டா சொல்றாங்க. அப்ப இதை எடுத்து அவங்க ஹைலைட் பண்ண உடனேயே அப்ப இங்க அரசுல என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க வந்து இந்த மாதிரி போர் நடந்திருக்கிற நேரத்துல கூட, பஹல்காம் அட்டாக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு குரல்ல பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவங்களுக்கு இதா இருக்கு. அதாவது என்ன, பாகிஸ்தான்ல இருந்து அரசு தரப்புல இருந்தும் ராணுவ அதிகாரி தரப்புல இருந்து என்ன பஹல்காம் சம்பவம் பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் எடுத்த ஒரு முடிவு. அதுல இருந்து ஒரு மெசேஜ் கொடுக்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இப்ப ஃபீல்டு மார்ஷல் ஆயிட்டாரு நம்ம ஆசிப் முனீர், தொடர்ந்து ஒரு ஆன்டி இந்தியா இதை ஆரம்பிச்சாரு அவரு. அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. அப்ப நம்ம ராணுவ தளபதிகள், நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்லுது என்னன்னா, இது பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றது, சம்பவம் நடந்தப்பறம் பாகிஸ்தான் ஒத்துக்க விரும்பல. அது எப்போதுமே நான் ஸ்டேட் ஆக்டர், ஸ்டேட் ஆக்டர்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனை தீவிரவாதிகள் இது இருக்கு ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கு வெளிப்படையா சப்போர்ட் காமிக்க மாட்டாங்க. ஆனா உலக அளவுல எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே இப்ப யுஎஸ் கவர்மெண்ட் இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் புது பேர் கொடுத்தோம் பாத்தீங்களா, ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் தேபா, இதுக்கெல்லாம் ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. அது ஆங்கில பேரு, ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட். ஏன்னா இவங்க பேர் ஏன் மாத்துறாங்கன்னா, இஸ்லாமியர் பேர் இல்லாம இருந்ததுன்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இவங்க மேல ஒரு கசப்பு வராது. ஆங்கில பேரா இருக்கு, இது ஒரு போராட்டம். சோ பாகிஸ்தானுக்கு, ஏன்னா பாகிஸ்தானோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப பாருங்க 3 பேர் இப்ப வர செய்தி வந்துட்டு இருக்கு ஆபரேஷன் மாதேவ் பத்தி. இதுல பாத்தீங்கன்னா அவங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் சைனீஸ் எக்யூப்மெண்ட். அதை தவிர்த்து இப்ப புதுசா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஹை குவாலிட்டி அவங்கள்ட்ட ஜாமரு மத்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் அவங்க லோக்கல் தீவிரவாதிகள் எங்க இருந்து வரும் இது? இதுல பாருங்க, பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதமும் இது உலக அறிந்த உண்மை இது. ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது சைனாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். அவங்க பாகிஸ்தானுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்ட எதிர்கட்சி தரப்பில இருந்து என்னன்னா, அதுவும் நல்லா தருண் கோகோய் சொன்னாரு, உங்களால வேர்ல்டு பேங்க் வங்கி கடன் தடுக்க முடியல, IMF தடுக்க முடியல, ஏசியா இது அது பாருங்க, அது இந்தியா வந்து ஒன்னா தடுக்க முடியாது. இது முன்னியா அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க. ஆனா அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது பாத்தீங்கன்னா மோடி அரசு வந்த பிறகு 2020 இருந்து பைனான்சியல் டாஸ்க் போர்ஸ் ஒண்ணு இருக்கு. எந்த நாடுகள் தீவிரவாதத்தை பண்ண அவங்களுக்கு இதை கட் பண்ணுன்னு. இப்ப மீண்டும் பாருங்க, இந்த பிரஷர்
இந்த ஃபைனான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டதுனால தான் அமெரிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதுவும் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. அந்த முயற்சியில நம்ம வெளியுறவு செயலகம், வெளியுறவு அமைச்சர், வெளியுறவு அமைச்சரத்தோட அதிகாரிகள் தொடர்ந்து அவங்களை இது பண்ணிருக்காங்க. இந்த 16 மணி நேர விவாதம் ஒரு ஒரு அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்க கூடியுமா? நாளைக்கும் மாநிலங்களவையில பேசுறாங்க. சோ இது கம்ப்ளீட்டா இது வந்து கிளியர் ஆயிடுமா? இதற்கப்புறம் இத பத்தி இந்த பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வந்து வெளிநடப்பு போறதோ இல்ல அவைய முடக்குவதோ இது நடக்காது அப்படின்னு நம்ம நம்பலாமா? இல்ல, அது மாதிரி நம்பவே கூடாது. ஏன்னா சந்தேகம் சந்தேகம் தீர்ந்துச்சுன்னா அப்புறம் ஆளுங்கட்சி என்ன எதிர்கட்சி என்ன? சந்தேகம் தீரவே தீராது. அது உள்ளுக்குள்ள தீர்ந்து கொடுத்து சந்தேகம் இல்லாட்டி கூட சந்தேகமா இருந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தவிர்த்து இப்ப பீகார்ல இப்ப இந்த இதை வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஓட்டர் ரிவிஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதை வச்சுட்டு அதுல ஒரு பிரச்சனை என்ன ஷாமலா, ஏன்னா இத பத்தி பேசுவதனால சொல்லிடுறேன். இப்ப தேர்தல் ஆணையத்துக்காக அரசு பேச முடியாது. இவங்க சொல்றாங்க அதை பத்தி இங்க ஹவுஸ்ல பேசணுங்கிறாங்க. அப்ப அது பேசினா அந்த விவாதத்துக்கு யார் பதில் கொடுக்கறது? அரசு கொடுக்க முடியாது, பாஜக கொடுக்க முடியாது. ஏன்னா பாஜக கொடுத்துட்டு அப்ப பாஜக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியே நடத்துறதும்பாங்க. ஆல்ரெடி எப்படி நடக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ அதனால இது திருப்பி நடக்குமா? நடக்காது. ஏன்னா எதிர்கட்சிகள் நினைப்பது என்னன்னா, இது நமக்கு வேற வழி கிடையாது, எல்லாமே நடத்திட்டோம்னா அப்புறம் மோடி அரசு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பாருங்க, இப்ப அடுத்த பெரிய சேலஞ்ச் பீகார் தேர்தலுங்க. இதுக்கப்புறம் அரசியல் வேற விதமா போகும். ஏன்னா ஒரு தேர்தல் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு ஷாபலா, பாஜக பொறுத்த முறையிலும் மோடி அரசை பொறுத்த மட்டும் எல்லா தேர்தல்ல என்டிஏ ஜெயிக்கலைன்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா ஒரு தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்சா போறோம், பாக்கி அவங்களுக்கு வேணுங்கிறவ மோளம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, கடைசியா ஒரு கேள்வி. வந்து நிதிஷ்குமார் தான் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக போறாரா? அது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சோ அப்படிதான் போகுதா? இல்லைங்க, என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நான் பீகார் சில தலைவர்கள் இப்ப இதுக்கு அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அங்க பாருங்க, அங்க ஜாதி கணக்கு அடிப்படையில தான் அங்க நடக்குது. அங்க இருக்கிற அரசியலும் சரி, இந்த கூட்டணிகளும் சரி. அப்போ தேசிய குடியரசு கூட்டணி பாத்தீங்கன்னா என்டிஏல அதுல அவங்களுக்கு நிதிஷ்குமார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க, நிதிஷ்குமார் தலைமையில இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் குர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர். அண்ட் குர்மி கோயரி இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அலையன்ஸ் பிளஸ் பிஜேபி, இது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ். இதனால இந்த நேரத்துல அவரை ஒன்றும் அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, இப்போதைக்கு அவர் அங்கே பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இருக்காது. ஆனா அதுக்கு முன்பாக இப்ப துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்துடும். நன்றி சார், நிறைய பேசிருக்கீங்க. இன்னும் பேசலாம். பீகார் எலெக்ஷன் நெருங்க நிறைய பேச வேண்டியும் இருக்கிறது. இவ்வளவு நேரம் வந்து எங்களோட பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.